ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கடந்த மாதம் போக்சோவில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறதான திரு ஜான் ஜெபராஜ், ஒரு கிறிஸ்தவ போதகரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அவரை பற்றி ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம். அவர் அரெஸ்ட் பண்ணப்படும் பொழுது அவருக்கான நீதியையும் நாம் அவருடைய நிலையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அவருடைய ஆதரவு நிலைப்பாடை நாம் உடனடியாக எடுக்கவில்லை என்றாலும் அவருடைய கருத்துக்களும் சமுதாயத்தில் கேட்கப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஸோ அதையும் அவருடைய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் நாம் கேட்டு கோர்ட் அவருக்கு என்ன சொல்கிறாங்களோ, என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் சரியான ஒரு நியூட்ரலைஸ்ட் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருந்தோம். ஜான் ஜெபராஜுக்கு நம்ம இப்போ வரைக்கும் முழுவதுமாக ஏதோ ஒரு தப்பு செய்யாதவர், அவருக்கு ஆதரவான நிலைப்பாடை நம்ம எடுக்கலை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோன்னா அவர் மேலே அவர் டைரெக்டாக வைக்காமல் அவரை குற்றம் சாட்டுகிறவர்கள் அவரை குற்றவாளி என்று ப்ரூவ் செய்யப்பட, இன்னைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இப்போ நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கி இருக்கிறது. அங்கே அவரை குற்றவாளி என்று ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருக்குமே ஓப்பனாக இருக்குது. ஸோ அங்கே அவர் நிச்சயமாக அவர் தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும், இல்லைன்னா எதிர்த்தரப்பினர் அவரை குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இரண்டு தரப்பினருக்கும் கொடுக்கப்படும் சரிசமமாக. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கருத்துக்களை ஒருவருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதற்கு முன்னாலேயே ஒருவருக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை பொது தளங்களில் கொட்டுவது என்பது ஒரு சரியான நியாயமாக காணப்படாது என்பது நம்முடைய சேனலின் என்னுடைய ஒரு தனிப்பட்டதான ஒரு கருத்து. ஸோ ஏறக்குறைய 20 நாள் ஜெயிலில் இந்த போக்சோ சட்டத்தால் அடைப்பட்டிருந்த திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அந்த பெயில் அப்ளிகேஷன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போது உயர் நீதிமன்றத்தால் அவருக்கு அந்த ஜாமீன், அந்த பெயில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நிபந்தனை ஜாமீன், கண்டிஷனல் பெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் டெய்லி அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் முன்னால் அப்பியர் ஆகி தோன்றி அந்த விசாரணைகளுக்கு அவர் முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதான நிபந்தனையுடன் அவர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஸோ அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு, பெயில் கிடைப்பதற்கு நிறைய விஷயங்கள், அந்த வாதங்களின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் கோர்ட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த கோர்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த அவர் மேல் குற்றம் சாட்டின 2 சிறுமிகள், 2 மைனர் கேர்ள்ஸ். ஸோ இவங்களை விசாரித்ததில் அவங்க ஜான் ஜெபராஜ் மேலே சொன்னதான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மறுத்ததாக தோன்றுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஜான் ஜெபராஜோட ஒய்ஃப், அந்த ரீமாவோட தம்பி, அதாவது ஜான் ஜெபராஜோட மச்சான், அவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார். அவர் மேலே இந்த சிறுமிகள் குற்றம் சாட்டினதாக தெரிய வருகிறது. இதுலேயும் இது ஷோரான ஒரு காரியம் அல்ல. பொதுத்தளங்களில் கசிந்து வருகிறதான ஒரு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் இந்த காரியங்கள் நாம் நம்முடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஜான் ஜெபராஜ் மேலே அந்த சிறுமிகள் குற்றம் சாட்டினதை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் வருகிற நாட்களில் 2 தரப்பினருக்குமே கோர்ட் சரிசமமாக வாய்ப்பளிக்கும். ஸோ இப்போது ஜான் ஜெபராஜுக்கு தன்னை குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இவரிடத்தில் என்ன எவிடன்சஸ் இருக்குது. அதே மாதிரி எதிர்த்தரப்பினரிடத்தில் இவர் உண்மையாகவே அந்த சிறுமிகளிடத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரா. ஸோ அதற்கான அந்த ஒரு வாய்ப்பும், அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அந்த சிறுமிகளுக்கு அளிக்கப்படும். ஸோ அவங்க மைனர்ஸாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு நியாயம் தெரியும், அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது, ஞானம் இருக்குது. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுது நிச்சயமாக உண்மைகள் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதுவரையில் திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பார். வருகிற நாட்களில் இன்னும் அவருடைய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்றைக்கி அவருக்கு 80% ஆதரவுகள் பெருகி வருகிற சூழ்நிலையில் 20% பேர் இன்றைக்கி பொதுத்தளங்களில் திரு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை கூறி வருகிறார்கள். ஸோ ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கருத்துக்களும் சரி, ஆதரவான நிலைப்பாடுகளும் சரி, ரெண்டையுமே நாம் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை தான் வரவழைச்சிக்கணும். ஸோ இதில் எதிர்கருத்து கூறுறவங்களை நம்ம அந்த கருத்தை எடுப்போம். அதை எடுத்துகிட்டு அது நமக்கு பொருந்தாத கருத்து, ஒரு அட்டென்ஷன், அவங்களுக்கு அவங்களோட யூடியூப் சேனலில் அதை பேசினா வியூஸ் வரணுங்கிறதுக்காக பேசுகிறவங்க பேசுகிற பேச்சை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது டெஃபினட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸை உண்டு பண்ணும். பட் அட் த சேம் டைம் வி ஷுட் ஹாவ் த மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். அதை புரிந்து கொண்டு அதை ஓரமாக வைப்பது,
அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அது ஒரு ஞானமுள்ள காரியம் என்று நான் கருதுகிறேன். ஸோ அதை புறந்தள்ள வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன், வேண்டுகோள் விடுக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அது என்னன்னா, உங்களுக்கு முழுசாக ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் யாரையுமே குற்றம் சாட்டாதீங்க. ஸோ இப்போ நீதிமன்றத்தில் இருக்குன்னா நீதிமன்றத்தை அலோவ் பண்ணுங்கள். நீதிமன்றம் கண்டுபிடித்து சொல்லட்டும். ஸோ உண்மையாகவே நீதிமன்றம் ஜான் ஜெபராஜுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை எடுத்தால் நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணாலும் கருத்து சொல்லுங்கள். சரியா? கடைசியில் நியாயம் தீர்க்கிறவர் யார்? நாம் எல்லாம் நீங்களும் யாரை பற்றி பேசுகிறீங்க? நான் வணங்குறதானே ஏசப்பா பற்றி தான் பேசுகிறீங்க. கரெக்டாக? ஸோ அவர் நியாயம் செய்வார். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா கோர்ட் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்ன பிறகு அதை பற்றி உங்களுடைய கொச்சையான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பேசுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறத நான் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ மறுபடியும் வெளியே வந்திருக்கிறதான ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ அவருக்கென்று ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேன் பேஸ் எல்லாமே இவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். மறுபடியும் அவருடைய பாடல்களுக்கும் அவருடைய வர்ஷிப்ஸ், கடவுளை அவர் ஆராதிப்பதற்கும் அவரோடு சேர்ந்து பாடல்களை பாடுவதற்கும் கடவுளை ஆராதனை செய்வதற்கும் ஒரு மக்கள் கூட்டம் காத்திருக்கிறது என்பது உண்மை. திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் சீக்கிரமாக மக்கள் முன் தோன்றி தன்னுடைய ஊழியத்தை தொடருவார் என்று நம்புகிறேன். அவருக்கு இந்த சேனல் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.